இவங்க அதிகாரில் அங்கே தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல். ஆமாம், இந்த ஒரு வேலை பார்த்தேன், அங்கே பார்த்தேன். வேறு இருக்கிறாங்களா ப்ரெஸ்கிரிப்ஷன்? எண்ணூர் டெர்மல் 4 சிறப்பு பொருளாதார மண்டல தொழிற்சாலை முகாமுக்குள் நடைபெற்ற இந்த விபத்தில் மாநிலம் கடந்து வந்திருக்கிற வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் விபத்தில் உயிர் இழந்திருக்கிறார்கள். காலையில் இன்றைக்கு மருத்துவமனையில் எங்கள் குழு, என் தலைமையிலான எங்கள் குழு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கே பிணவரைக்கு சென்று பிரேதங்களை நாங்கள் பார்வையிட்டோம். அதேபோன்று ஜார்க்கண்ட் தொழிலாளர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். அவரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினோம். இந்த தொழிலாளர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்தவர்கள். வாழ்வுக்காக மாநிலங்களை விட்டு தொலைதூரத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஏழை கூலி தொழிலாளர்கள். இந்த துயரம் பெரும் நிகழக்கூடாத பெரும் துயரம். அவர்களுக்கு உயிர் நீத்த அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலி செய்கிறோம். அரசு, தமிழக முதல்வர் உரிய இழப்பீட்டை அளித்திருக்கிறார். நேரில் பார்வையிட அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் என்பது, சாதாரண கூலி ஏழை தொழிலாளர்கள் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் பல மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் சட்ட விதிகள் ஏதும் பின்பற்றப்படுவதில்லை. அவர்கள் தங்குமிடம் மிக மிக மோசம். மருத்துவமனை, மருத்துவ வசதிகள், குடும்பங்களில் மனைவி, குழந்தை இவர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை. ஒப்பந்த அடிப்படையில் அழைத்து வரப்படுகிற தொழிலாளர்களுக்கு உரிய அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதா என்றால் அவையும் அல்ல, அவையும் கொள்ளையடிக்கப்படுகிறது. இது குறித்தெல்லாம் ஆழ்ந்த ஆய்வு தேவைப்படுகிறது. சட்டங்கள் யாவும், உழைக்கிற மக்களுக்கு பெறப்பட்டிருக்கிற சட்டங்கள் யாவும் பிரிட்டிஷ் காலத்திலேயே போராடி பெற்ற சட்டங்கள். அதை ஒன்றிய அரசு நீர்த்து போக செய்துவிட்டது. தமிழக அரசாவது இதர மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இப்படி புலம்பெயர்ந்து வருகிற ஏழை தொழிலாளர்களுக்கு அதிக கூடுதல் சட்ட பாதுகாப்புகள் அளித்து இது போன்ற விபத்துகள் மேலும் நிகழாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொழிற்சாலைகளில், பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான வட மாநில ஏழை கூலி தொழிலாளர்கள் பாடுபடுகிறார்கள். அவர்கள் நாட்டை நிர்மாணிக்கிறவர்கள். அவர்களால் அந்த நாட்டிற்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதானி போடுகிற மூலதனத்தால் ஆபத்து, நாடு கடந்த மூலதனத்தால் ஆபத்து. கடலையே அவர்கள் சுற்றி வளைக்கிறார்கள். எதிர்காலத்தின் தேசத்தின் வளங்களை அவர்கள் சூறையாடுகிறார்கள். அவர்களால் ஆபத்து. இந்த ஏழை கூலி தொழிலாளர்களால் எந்த ஆபத்தும் இல்லை. அவர்கள் படைக்கிறார்கள். சென்னையினுடைய பிரம்மாண்டங்களில் அவர்களது உயிர் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, வியர்வை இருக்கிறது. எனவே அந்த தொழிலாளர்களின் பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஒருமைப்பாட்டை தெரிவித்துக் கொள்கிறது. பாவேந்தர் சொல்வது போல், ஆர்த்திடம் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, எங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பினில் உதித்தது மெய்யலவோ என்றார் பாவேந்தர். பிரம்மாண்டமான தொழிற்சாலைகளுடைய அடித்தளம் அந்த தொழிலாளர்கள். எனவே அரசு அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும். அவர்களுக்கான கூடுதல் சட்ட பாதுகாப்புகளை அளிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் உழைக்கும் மக்களின்பால் தனது ஒருமைப்பாட்டை பற்றி நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். அதாவது மத்திய அரசு தொழிலாளர் விரோத பக்கம் கடைபிடிக்க சொல்றீங்க. தமிழகத்துல 50 ஆண்டு காலங்களா திராவிட கட்சிகள் ஆட்சி பண்றாங்க. இவங்க எதுவுமே செய்யல தொழிலாளர்களுக்கு. இதை ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறீங்க? நீங்க சர்வதேச தொழிலாளர் சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலும் தொழிலாளர்களுடைய உரிமையின் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடாது என்று பலமுறை வலியுறுத்தியிருக்கிறது. WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதுல ஒன்றிய அரசு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, குறிப்பாக அதனுடைய நியதிகள், உழைக்கிற மக்களின் நியதிகளை அப்பட்டமாக மீறுகிறது. சட்டங்கள் 14 சட்டங்கள் போராடி பெற்ற சட்டங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இதை சுருக்கி நானோடெக் என்கிற முறையில் 4 ஆகிவிட்டார்கள். அப்துல் கலாம் சொன்னது, ஒரு 1000 நிலப்பரப்பில் ஒரு மின் நிலையம் கட்டுகிறோம் என்று சொன்னால், ஒரு 300 நிலப்பரப்பில்
மின் நிலையம் கட்டுவதற்கு உரிய சிந்தனை வேண்டும் என்று அவர் நானோடெக் என்று சொன்னார். ஸ்பேஸ் சயின்ஸில், அறிவியல் ஆய்வில் அவர் சொன்னது அந்த நானோடெக் வேறு, ஆனால் ஒன்றிய அரசு கடைபிடிக்கிற நானோடெக் வேறு. உழைக்கிற மக்களுக்கு 14 சட்டங்கள் என்று சொன்னால் அதை 4 ஆக்குவதா நானோடெக்? உழைக்கிற மக்களின் உரிமையின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் தொடுப்பது மட்டுமல்ல, அந்த பாதையை பின்பற்ற சொல்லி வலியுறுத்துகிறது மாநிலங்களை. தமிழக முதல்வரோ தமிழக அரசோ அதற்கு இணங்கக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. உழைக்கிற மக்களின் உரிமையில் இன்னும் கூடுதலாக தமிழ்நாடு நிற்க வேண்டும். இதன் மூலம் தான் தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக இருக்க முடியும் என்று வேறல்ல. வலியுறுத்த மாட்டேங்கிறீங்க. இப்பொழுது சொல்லுகிறேன், வலியுறுத்துகிறேன். ஏழை கூலி தொழிலாளர்கள், ஆண்டு கணக்கில் வேலை செய்கிற ஏழை கூலி தொழிலாளர்களை, ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது எங்கள் கொள்கை நிலை. இதை ஒரு முறை இல்ல 1000 முறை நாங்கள் சொல்வோம். இது எங்கள் கொள்கை நிலை. நன்றி தோழர். போதுங்களா?